சின்ன பிள்ளைங்க இருந்தாலே வீட்டில் வந்து அடிக்கடி ரசம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ரசம் வந்து மீதி ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூடவே மீதியும் ஆகாது. வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. குறப்பாக அரைச்சிக்கோங்க. நல்ல புளிப்பு தன்மையுள்ள தக்காளி 2 எடுத்து அதையும் ஒரு 5 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டோடைய தேவையான அளவு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரையே கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். புளிக்கரைசல் சேர்க்க மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏன்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டம்ளர். எனக்கு வந்து தக்காளியில் உள்ள புளிப்பு தன்மையே போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு நுர பொங்கினோன்னு இறக்கி விட வேண்டியதாங்க. சூப்பரான ரசம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மீதி ஆகாது. கொஞ்சமாக வச்ச மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க.